பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நாம் ஒவ்வொரு இடங்களிலே கூட்டங்களை நடத்தி வருவது நீங்கள் அறிவீர்கள். வருகிற சனிக்கிழமை என்று கத்த சித்தமானால் நாம் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற வெடிவச்சாங் கோயில், அந்தோனியான் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலுக்குள்ளே வைத்து நம்முடைய கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். மக்களை மறந்து விடாதிருங்கள். அங்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் கூட்டம் நடத்துகிற அதே கேம்பஸில் லெஃப்ட் சைடில் வேறு சில மக்கள் கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அங்கே நிறைய சவுண்ட்ஸு கேட்குறதுனால நிறைய பேர் நம்ம கூட்டத்துக்கு வர்றவங்க தவறுதலாக அங்கே போயிடுறாங்க, ஏமாற்றப்பட்டு போயிடுறாங்க. நம்ம கூட்டம் உள்ளே வந்து ரைட் சைடில் மேலே ஏறி வரணும், படிக்கட்டில் ஏறி வந்தால் மேலே இருக்குது. எனவே அங்கே போய் நீங்கள் குழம்பி விடாதபடி இருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கேயே இருக்கிற அந்த பில்டிங் 40 வருட பழமையானது குடிசை. நாம் இப்பொழுது புதிதாக ஆடியோ வாங்கி வைத்திருக்கிறோம். அதுக்கு ஜெனரேட்டர் தேவைப்படுகிறது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. நீங்கள் விரும்பினால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக வாங்கி கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 to 12 மணி வரைக்கும் நாசிரியர் தேவனுடைய மாளிகையில் நீங்கள் விரும்பினால் எங்களை வந்து சந்திக்கலாம், ஜெபிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதை போலவே அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு அநேகர் நமக்கு தேவைப்படுறாங்க, முதியோர்கள் தேவைப்படுறாங்க. வயசான காலத்தில் கவனிக்கப்பட முடியாத நிலைமை இருக்கிற பெற்றோர்களை சேர்க்கும்படியாக நீங்கள் என்னை தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிவதற்கு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். அந்த முதியோர் இல்லத்திற்கு நாம் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும், அவங்க நடந்து போகிறதுக்காக ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும், மாளிகைக்கு தளம் அமைக்க வேண்டும். இது நல்ல காரியங்களுக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒரு சில வசனங்களை வாசித்து நான் தியானிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லோரையும் உட்காரும்படியாக செய்தார்கள். இயேசு அநேக அற்புதங்களை ஊழியத்தின் பாதையிலே அவர் செய்தார். அவர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார், நிச்சயமாக செய்வார். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தின் தெய்வம். அநேகர் அதை பார்க்க முடியாதபடிக்கு குருடர்களாக இருப்பதை காண்கின்றோம், வருத்தப்படுகிறோம். இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதுதான் இந்த செய்தி. அதுக்கு முன்பதாக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 5000 புருஷர் இருக்காங்க, எல்லோரையும் 50 பேர்களாக அவர் உட்காரும்படியாக செய்கின்றார். பாருங்கள், ஒழுங்கு கிரயமாய் எல்லாவற்றையும் நடத்த வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் ஆசைப்படுறதுனால 50-50, இன்னொரு எடிஷனில் 100, 50யும் 100ம் இல்லை வரிசையாக உட்காருங்க. 50 பேர்னு உட்காருங்க, ஒழுங்காக உட்காருங்கன்னு சொல்லி அவர்களை ஒழுங்குபடுத்தினார், டிசிப்ளின் பண்ணினார். 5000 பேர் இருக்கும்போது கஜபுஜான்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு நின்றுருப்பாங்க. சாப்பாடை கொடுத்தவொடனே பிடுங்கி இருப்பாங்க, எங்களுக்கு தாங்கன்னு கேட்டிருப்பாங்க, சண்டையாக வந்திருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. அவர் ஒழுங்கு கிரயமாக எல்லாத்தையும் செய்யன்னு சொல்கிறார். இந்த வரிசையாக உட்காரு, டிசிப்ளின் பண்ணுறார். அதுக்கு பிறகு தான் நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லி அவர் செய்தார். ஒருவேளை அங்கே இருப்பவர்களுக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன் இப்படி ஒரு வரிசையாக உட்கார சொல்கிறாரு?
நம்ம பின்னால் உள்ள இடத்துல தான் நமக்கு லைன் கிடச்சிருக்குது, நமக்கு வரது லேட் ஆகுமோ அப்படிலாம் கேள்விக்குறியில் அவர்களுக்கு வந்திருக்கலாம். அவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்பதற்காக ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்படி வருத்தப்படுறாங்கன்னு நினச்சாங்கன்னா பிறகு எல்லாம் மோசமாகிவிடும், சண்டை போட்டு ஒருத்தருக்குமே கிடைக்காம போயிடும். அப்படி என்றால் ஆண்டவர் அந்த மக்களை 5000 புருஷர்களை டிசிப்ளின் பண்ணி ஒழுங்காக வரிசையாக உட்கார வைத்தது போல நம்ம பிள்ளைகளை நம்ம டிசிப்ளின் பண்ண வேண்டும். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் உங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களை டிசிப்ளின் பண்ண வேண்டும். பாஸ்டராக இருந்தால் அங்கே இருக்கிற ஜனங்களை டிசிப்ளின் பண்ண வேண்டும். அதெல்லாம் சாதாரணமான காரியங்கள் கிடையாது. கர்த்தர் நமக்கு தருகிற பலத்திலே அதை நாம் செய்ய வேண்டும். கசப்பான மாத்திரைகளை சில நேரங்களில் கொடுத்து தான் ஆகணும். கசப்பான மாத்திரையை கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு அதிக வருத்தத்தை ஏற்படுத்தலாம், வேதனை ஏற்படுத்தலாம். என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அந்த கசப்பான மாத்திரையை சாப்பிட்ட பிறகு தான் நல்ல சுகங்கள் கிடைக்கும், ஆரோக்கியங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சியாக அது இருக்கும். அப்போ அது கஷ்டம்தான், ஆனால் பின்னால் அது நலமாக இருக்கும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது டீச்சர்ஸ் அடிப்பாங்க, பரம்ப வச்சு அடிப்பாங்க. அப்போது நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்குறாங்க, நிறைய பேர் அழுதுருக்காங்க. ஆனால் அவங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்களாக சமுதாயத்தில் இருக்கிறாங்க. எங்கள் டீச்சர்ஸ் எங்களை அடித்ததுனால தான் நாங்கள் இப்படி நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. படிக்கும்போது அது கசப்பாக இருந்தது, அடிக்கும் பொழுது திட்டும் பொழுது வேதனையாக இருந்தது, கோபமாக வந்தது, கண்ணீராக இருந்தது, என்ன இவர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இருந்தது. டிசிப்ளின் பண்ணப்படுற நேரங்கள், கண்டிக்கப்படுற நேரங்கள், தண்டிக்கப்படுற நேரங்கள் வேதனையை தான் ஏற்படுத்தும். ஆனால் அது ரிசல்ட் மிகவும் நலமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இயேசு டிசிப்ளின் பண்ணாமல் நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அவளை டிசிப்ளின் பண்ண வைத்தார். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொள்வோம். முதலாவது நம்மை நாமே டிசிப்ளின் பண்ணி கொள்வோம். ரெண்டாவதாக கர்த்தர் நம்முடைய பொறுப்பில் தந்திருக்கிறவர்களை நான் டிசிப்ளின் பண்ணும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே கூட தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே நமக்கு சில கட்டளைகள் இருக்குது, சில டிசிப்ளின் இருக்குது. இப்படி தான் வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி ஒரு சில தட்டுத்தட்டங்கள் இருக்குது. நான் எப்படினாலும் வாழ்வேன் நம்ம சொல்லவே முடியாது. இப்படி தான் வாழ்ந்தாகணும், இப்படி தான் இருந்தாகணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணி ஆகணும், இதுக்குள்ளே நம்ம தான் ஆகணும். இது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நியூ ஜெனரேஷன், புதுசாக ஒரு தலைமுறை அப்படிலாம் பண்ண முடியாது, இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரண்டை வந்தால் நாம் நம்மை தற்காத்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டோம். முதல்ல அவர் 50 100 உட்கார வைக்கிறார். அடுத்தாப்புல என்ன செய்கிறார் பாருங்க. 16வது வசனம், லூக்கா 9வது அதிகாரம். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசரிடத்தில் கொடுத்தார். 2 மீனும் 5 அப்பம் தான் இருக்குது, கையில் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து அவர் அப்படி மேலே வச்சு சோத்திரம் பண்ணுறார். வானத்தை பார்க்குறாரு, பிதாவை பார்க்குறாரு, பிதா கூட கனெக்ட் ஆகிடுறாரு. எப்போவும் ஆண்டவரும் பிதாவும் கனெக்ட் ஆகியே இருந்தாங்க. தட் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் ஜீசஸ் விக்ட்ரி. இயேசுவுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவர் எப்பொழுதும் பிதாவோடு அவர் இணைந்தே இருந்தார். தனித்த தன்மையாக இல்லைன்னா தாண்டோட்டித்தனமாக அவர் எதையும் செய்யலை. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு அவர் சொல்லலை. பிதாவை கூட இணைஞ்சே இருக்கிறார். 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து பார்க்குறாரு, கொஞ்சோல கையில் இருக்குது. அங்கே 5000 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆம்பளை எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும்ல. இதை வச்சுட்டு நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், பிறகு பண்ணணும்ப்பா பிதாவே. அவர் சோத்திரம் பண்ணி பிதாவை பார்க்குறாரு, ஹெல்ப் பண்ணுங்க, ஒத்தாசையை தாருங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணிட்டு பிட்டு எடுத்து கொடுத்தாராம். தனிமையில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெய்வத்துடைய துணை வேண்டும், தெய்வத்துடைய ஒத்தாசை வேண்டும். அதுக்காக தான் சங்கீதங்களில் சங்கீதக்காரனாக தாவீது எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். David was connected with the Lord, and here we see David's son, our Lord Jesus, he is also connected with the Father. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போம். நம்முடைய பலத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய பலத்தினால எதையுமே சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய ஆண்டவரே எனக்கு வேண்டும், நீங்கள் தான் எனக்கு துணை செய்யணும், நீங்கள் தான் என்னை பலப்படுத்தணும், நீங்கள் தான் என்னை ஸ்திரப்படுத்தணும், நீங்கள் தான் என்னை தூக்கி நிறுத்தணும் என்று சொல்லி எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பாக பேசி
ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எவன் ஒருவன் தன்னுடைய பலத்தின் பலம் ஒன்றுமில்லை, அதிகாரம் ஒன்றுமில்லை, ஞானம் ஒன்றுமில்லை, புத்தி ஒன்றுமில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமில்லை என்று நினைக்கின்றானோ அவன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளான். அடுத்தாப்புல நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் அதை சாதித்தேன், இதை சாதித்தேன் தெரியுமாக்கும் அப்படின்னு அவன் சொல்லவே மாட்டான். நிறைய பேர் நான் அந்த வேலையில் இருந்தேன், இந்த வேலையில் இருந்தேன், அப்படி சம்பாதிச்சேன், இப்படி சம்பாதிச்சேன் பெருமையாக பேசுகிறாங்க. காரணம் அவங்க பிதாவோடு இணைந்திருக்கவில்லை, ஆண்டவரோடு இணைந்திருக்கலை, மாம்சீகம் செயல்படுது. அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. நாம் அப்படி மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் ஆண்டோடைய கிருபைங்க, இறக்கங்க. தகுதி இல்லாத இந்த அடிமை ஆண்டவர் இவ்வளோ வைத்தி வச்சுருக்காருங்க. நம்ம ஆண்டவரையே மேன்மைப்படுத்துவதில் இருப்போம். நம்முடைய கவனமெல்லாம் இயேசுவை மேன்மைப்படுத்துவதில் இருக்கும். இந்த உலகத்து மக்கள் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு தெரியுமாக்கும், நான் அந்த வேலை செஞ்சேனாக்கும், எனக்கு அவ்வளோ சம்பளமாக்கும், என் பிஸ்னஸ் இப்படி நடக்குமாக்கும். அவங்க தாங்களே மேன்மைப்படுத்தி கொள்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லைங்க. இயேசுவையே உயர்த்தி பாருங்கள், அவர் மென்மேலும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த வாழ்க்கையை ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு 4-5 பேருக்காவது டெய்லி இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லாமல் இருக்காதீங்க. நான் தாழ்மையாக இருந்து என்னை இயேசு உயர்த்தி வச்சுருக்காரு, என்ன கொடுத்துருக்காரு, எல்லாட்டையும் சொல்லுங்கள். ஏசப்பாவை குறித்து சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பாருமா தம்பி, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், என் கர்த்தர் தான் எனக்கு வேலையை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, உயர்த்திருக்காரு. அவர் இல்லாமல் நான் இல்லை பார்த்துக்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், மகாட்ட சொல்லுங்கள். அது கேட்க பிள்ளைகளும் கூட கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கப்படுவாங்க. அவங்களும் இயேசுவை சார்ந்து கொள்ளணுங்கிற அந்த பாடத்தை கற்றுக்கொள்வாங்க. ஒரு பிள்ளைகள் எங்கே போனாலும் அவங்களும் சொல்லுவாங்க, ஏசப்பா தான் எனக்கு இதெல்லாம் தந்திருக்காங்க. உங்களை பார்த்தானே உங்கள் பிள்ளைங்க வாழ்கிறாங்க. ஆசிரியர்களாக இருக்கலாம், பாஸ்டர்ஸாக இருக்கலாம். யூஆர் வெரி பிளஸ்ட் கம்யூனிட்டி. ஆசிரியராக இருக்கும்போது நம்மளை பார்க்குறதுக்கு எத்தனை 1000 மாணவர்கள் இருக்காங்க. பாஸ்டராக இருக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அங்கேயும் சொல்லுங்கள், ஏசப்பா தான் என்னை உயர்த்தி வச்சுருக்கிறார், அவர் தான் என்னை இவ்வளோ மேன்மையாக வச்சுருக்கார். நான் ஒன்றும் இல்லாமல் கிடந்தேன், நான் குப்பையில் கிடந்தேன், புழுதியில் கிடந்தேன், ஆகாதவனு தள்ளப்பட்டிருந்தேன், தள்ளப்பட்ட கல்லாக இருந்தேன், எல்லாருக்கும் என்னை பார்த்தாலே கோபமாக வரும், அப்படி இருந்தேன். இன்னைக்கு ஏசப்பா என்னை உயர்த்தி வச்சுருக்கிறாங்க. ஸ்டே கனெக்டட் வித் த லார்ட். ஏசப்பாட்ட இணைந்து இருங்க. அவரை மேலே பார்த்து ஃபாதரை பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு, அது பித்தாராம். பிக்கும் பொழுது வலிக்கும், பிக்கப்படுற நேரங்கள் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுதான் ஆசீர்வாதத்திற்கான வழி. அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு தமிழ் பைபிளில் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு அவர் கொடுத்து பரிமாறுங்க அப்படின்னாரா. ஏசப்பா யோசேப்பு பிட்டு சிறைச்சாலை அனுபவங்கள், இல்லாத பொழுது பழிகளெல்லாம் சுமந்தா எப்படி இருக்கும், ஜெயிலில் இருந்தால் எவ்வளோ வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவனாக இருந்திருப்பான். யோசேப்பு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க, காரி தொப்பியிருப்பாங்க. அப்படி அதை கஷ்டப்படுத்தி தான் எல்லா அனுபவங்களையும் கொடுத்த பிறகு தான் ஒரு நாளில் அவர் அந்த பிரிசன் இந்த பேலஸுக்கு கூட்டு போனார், சிறைச்சாலை அரண்மனை கொண்டு போனார், அரசனுக்கு அடுத்த இடத்துல கொண்டு வச்சார். யூ நோ that Joseph was being torn to pieces. இத்தனையோ துண்டுகளாக பிக்கப்பட்டிருந்தார். நான் அதுக்கு பிறகு தான் வைத்தப்பட்டார். இன்றைக்கி நீங்கள் பிக்கப்பட்டுருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல, வீட்டிலே பிக்கப்பட்டுருக்கலாம், வேலை இல்லாதனால, பணம் இல்லாதனால, அழகு இல்லாதனால. இன்றைக்கி ரொம்ப பிக்கப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். பரவாயில்லை. இதுதான் தேவன் நடத்துகின்ற பாதை. இந்த பாதை தான் உங்களை சீக்கிரமாக அரண்மனைக்கு கூட்டு போகுது, உயரத்தில் வைக்க போகுது. இது மறந்துடக்கூடாதுன்னு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அதை பிட்டு கொடுத்தார். இதை நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறுங்க. நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? என்னப்பா இது நியாயமாக இருக்கா உங்களுக்கு? 2 மீன் 5 எப்போ தானே இருக்குது, இதை வச்சுக்கிட்டு 5000 பேருக்கு போஷிக்கணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? பிரித்துக்குரியவர்களே, அந்த சீசர்கள் கேட்கவில்லை. இது எப்படி பரிமாற முடியும், வை அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, செய், எல்லாருக்கும் போய் அவங்க பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. I really appreciate and I really like these disciples and their
attitude and their approach, their understanding and their faith in the Lord. நம்ம ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் கிடையாதுங்க. அற்புதம் அவர் செஞ்சார்னா அது பயங்கரமாக இருக்குங்க. அது நமக்கு புரியாது, ஒரு மெத்தட்ஸ்லாம் நமக்கு புரியாது. இப்படி போகணும்னு சில நேரம் சொல்லுவார். வாழ்க்கையில் பைக் அப்படி ஓட்டு, அந்த ரோட்டில் போயிரு, இந்த ரோட்டில் போயிருன்னு சொல்லுவார். காரில் போகும்போது திரும்பிடுன்னு சொல்லுவார். அந்த மெத்தட்ஸ் நமக்கு புரியாது. நல்ல ஒரு ஆளை பார்க்க போகணுன்ட்டு வேண்டாம் இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொல்லுவார். அந்த மெத்தட்ஸ் புரியாது. நம்ம இன்னொரு ஜாமான் வாங்க போயிருப்போம், இதை வாங்கினான்ற சொல்லுவார். நம்ம ஒரு இடத்துல வீடை வாங்க போயிருப்போம், இன்னொரு இடத்துல வீடை வாங்குன்னு சொல்லுவார். அவர் மெத்தட்ஸ் புரியாது. நம்ம நினைக்கிறதுக்கு வேறு மாதிரி பாதையில் அவர் கொண்டு போவார். ஆனால் அதெல்லாம் நமக்கு புரியட்டாலும் நமக்கு பிடிக்கட்டாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால நான் ஏற்றுக்கிறேன். அந்த நேரத்தில் உங்கள் அறிவுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, உங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. நெவர் பிரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட் காட்ஸ் வேஸ். கர்த்தர் நடத்துகிற வழிக்குள்ளே உங்களுடைய அறிவை கொண்டு வந்துட்டிங்கனாலே அங்கே தோல்வி தான் வரும். அதனால் ஒரு பொழுதும் அப்படி செஞ்சிடாதீங்க. காடுடைய அறிவு கர்த்தருடைய அறிவு மிக பயங்கரமானது. அவர் ஞானம் புத்தி பயங்கரமானது. அதை நம்முடைய குருவி மூளையால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவர் என்ன சொன்னாலும் அப்படி செஞ்சிருங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், இல்லை எதுனாலும் இருக்கட்டும், கர்த்தர் சொன்னார்னா செஞ்சுருங்க. அது புரியாமே வேண்டாம் நமக்கு. அதை யோசித்தே பார்க்க வேண்டாம், கொஸ்டினே பண்ணிடாதீங்க. ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரிதிங் இஸ் ஃபார் யுவர் குட். எவ்ரிதிங் இஸ் ஃபார் யுவர் குட். ஐ டெல் யூ அகெயின், எவ்ரிதிங் இஸ் ஃபார் யுவர் குட். எல்லாமே உங்கள் நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறார். எல்லாத்தையும் உங்கள் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்கிறார். எல்லாத்தையும் உங்கள் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்கிறார். இது நன்மைக்காக, இதாங்க நன்மைக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கல. ஏங்க இப்போ உங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம், இப்போ வேதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். பின்னால் பாருங்கள், நான் 1 மாதம் கழித்து பாருங்கள், நான் ஒரு 2 மாதம் கழித்து பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த டிசைபிள்ஸுடைய கீழ்ப்பிடிதலை நான் பாராட்டுகின்றேன். இயேசு என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படி. நம்முடைய ஆதி தகப்பனும் தாயும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்திருந்தால் இன்றைக்கு இந்த உலகம் இவ்வளோ வேதனைகள் மத்தியில் சிக்கி இருக்காது, இவ்வளோ பாவத்தின் மத்தியில் சிக்கி இருக்காது, இவ்வளவு கண்ணீர் மத்தியில் சிக்கி இருக்காது அல்லவா? கீழ்ப்படியாமல் அவங்க போய் தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பல பாடுகள் அனுபவிச்சுட்ருக்கோம். அப்படி தானே? அதனால் நமக்கு ஒன்றும் சுயறிவே வேண்டாம், கேள்வியே கேட்க வேண்டாம். கர்த்தர் சொன்னார்னா போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்க. முதல் அற்புதத்தில் காரணமாக இருந்த அந்த ஃபார்முலா அவர் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க. அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசைக்கப்பட முடியாதவர்களாக இருப்பீங்க. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க போய் 50,000 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் போய் அந்த 2 மீன் 5 அப்பத்தை 2 மீன் 5 அப்பத்தை 2 மீன் 5 அப்பத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வைக்க அது பெருகிட்டே போகுது. 10 பேருக்கு வச்சாச்சு, இந்த லைன் முடிஞ்சிட்டு 50 பேருக்கு வச்சாச்சு, அடுத்த லைனுக்கு வச்சுட்டு 50 பேருக்கு 100 பேர் ஆகிட்டாங்க. 150 பேருக்கு முடிஞ்சிருச்சு, 1000 பேருக்கு முடிஞ்சிருச்சு, 2000 பேருக்கு முடிஞ்சிச்சு, 5000 பேருக்கும் 5000 பேருக்கு வந்துருச்சு. பெண்கள் பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்களுக்கும் வந்துருச்சு. எல்லாருக்கும் நிறைவாயிருச்சான். 2 மீனையும் 5 அப்பத்தையும் பெருக வைத்த தேவன். நான் நம்முடைய செய்தி முக்கியமான சாராம்சமே பெருக பண்ணுவான். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போதுமானதாங்க நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணினார். இதை விட என்ன வேண்டும் பிரித்துக்குரியவர்களே? சொல்லுங்கள், இதை விட என்ன வேணும்? யாராலும் அப்படி செய்ய முடியுமா? எந்த மனுஷனாலும் செய்ய முடியுமா? எந்த சயின்டிஸ்டாலும் இதை செய்ய முடியுமா? முடியாதுங்க. ஆண்டவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏசப்பாவால் மாத்திரம்தான் செய்ய முடியும். 2 மீன் 5 அப்பத்தையும் வைத்து பெருகிட்டே போகுது. எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மீன் பெருகிட்டே வருது, அப்பம் பெருகிட்டே வருது. வை 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 எனக்கு கூட 2 மீன் வை, எனக்கு கூட 2 அப்பம், எனக்கு கூட 5 அப்பம் வை, எனக்கு 5 மீன் வை. சந்தோஷமாக சாப்பிட்டாங்க, நிறைவாக சாப்பிட்டாங்க, எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு சாப்பிட்டாங்க. பெருக பண்ணுகிற தேவன் 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பெருக பண்ணினார் என்றால், இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற 5000 ரூபா சம்பளத்தை, 2000 ரூபா சம்பளத்தை, 500 ரூபா சம்பளத்தை, 200 ரூபா சம்பளத்தை பெருக பண்ணுவார். கோடி கோடியாய் பெருக பண்ணுவார். கோடி கோடியாய் பெருக பண்ணுவார். உங்கள்கிட்ட இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற 5-6 பேர்களை 5000 பேர்களை 50,000 பேர்களை ஆற்றல் மாற்றும். தேவனுக்கு பெருக செய்வது, அதிசயங்களை செய்வது, அற்புதங்களை செய்வது
விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். நம்மளுடைய பலத்தினால் அது விளங்கி கொள்ளவே முடியாது. கற்பனைக்கு எட்டாத ஆண்டு பிறகு பண்ணிக்கொண்டே இருப்பார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் அந்த நாளில் அங்கிருக்கவர்கள் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார். சீசர்கள் அதிர்ந்து போனார்கள். நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு மகிமையான ஒரு தெய்வமா, அவர் கூட நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளையே சீசனாக பக்கத்திலே வச்சிருக்காரு. நாம ஒரு காலத்தில் அப்படியே ஊழியத்தை செய்ய போகிறோம். எல்லாரும் அதிர்ந்து போயிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களை கண்டு பிள்ளைகள் அதிர்ந்து போவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ந்து போவாங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க அதிர்ந்து போவாங்க. உங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடக்குது, ஆண்டவர் அவருக்கு என்னெல்லாமோ அற்புதம் செய்கிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், அதிசயப்படுவார். ரீத்துக்குரியல் இந்த அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தப் போகிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், உங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுவார், உங்களுடைய பிசினஸை பெருக பண்ணுவார். சின்ன இடத்துல இருக்கலாம், பெரிய இடத்திற்கு கொண்டு வருவார். சின்ன வீட்டில் இருக்கலாம், பெரிய வீட்டுக்கு கொண்டு வருவார். சின்ன வருமானமாக இருக்கலாம், பெரிய வருமானமாய் ஆண்டவர் பெருக பண்ணுவார். இதுதான் இந்த நாளில் செய்தி. இறுதியாக நாம் வாசிக்கிறோம் லூக்கா 9வது அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையில் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. டபுள் ஃபோல்டா பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதம். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஒருத்தர் கூட கொஞ்சம் தான் வச்சாங்க, கால்வாசி தான் வச்சாங்கன்னு சொல்லு. கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்த பசங்கிட்ட கேட்டால் கல்யாணம் எப்படி ஆச்சு? மட்டன் கிடைக்கவே இல்லை சார். மட்டன் ஃபஸ்ட்டு பந்தியில் மட்டும்தான் வச்சாங்க, இல்லவே இல்லை. சிக்கனே வைக்கல சார்பாங்க. இங்கே எல்லாருக்கும் திருப்தியாக வச்சாச்சு. வச்ச பிறகு 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்களாம். உங்கள் வாழ்க்கையில் சம்பளம் வாங்கி 5000 5 லட்சமோ 5 கோடியோ மிச்சம் எடுக்க முடியுதான்? இல்லை என்றால் இன்றைக்கு இந்த இயேசுவண்டை வாருங்கள். அப்பா, இந்த வசனம் உண்மை என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் நாள்தோறும் மிச்சம் எடுக்கணும், வாரந்தோறும் மிச்சம் எடுக்கணும், மாதந்தோறும் மிச்சம் எடுக்கணும். மீதமாக வச்சுக்கிறதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் மக்கள் சாப்பிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் உண்மையான ஒரு வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். சாத்தான் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப போராடுவான். நீங்கள் மீதம் எடுத்துடக்கூடாது, கடன் தான் வாங்கணும், கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கினா தான் சமாளிக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வரலாம். இயேசு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் அறிகின்ற காரியம். எனவே இந்த நாளில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், உலகம் முழுவதும் இருக்கிற பிள்ளைகள், இயேசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த நாளிலிருந்து நீங்கள் மீதம் எடுக்கணும். ரைட்டா? மாதந்தோறும் பணம் செலவெல்லாம் போய் 5000 10,000 5 லட்சம்னு சொல்லி எடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாளில் அநேகர் தகப்பனே வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க, அதிசயங்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. நீங்கள் தான் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யணும், அதிசயத்தை செய்யணும். உங்களுடைய கண்களில் ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கணும். அப்பா, எப்படியாவது மனமிறங்க மாட்டீரா என்று கர்த்தாவே கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசுவின் திரு ரத்தத்தினால ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஐயா ஆண்டவரே, இந்த 5 மீனையும் 2 அப்பத்தை 5000 பேருக்கு பிறகு செய்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் கூட அப்படியே நீ செய்வீராக. பணம் எனக்கு போதலை, வருமானம் எனக்கு போதலை, வேலையில் ரொம்ப நெருக்கம், என் பிள்ளைகளால் நெருக்கம், பிள்ளைகள் படிப்புக்கு செலவு காசு தேவை, வீடு கட்டுறதுக்கு காசு தேவை, நான் அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, அதிசயத்தை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். ஐயா, இந்த கண்களில் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும். வியாதி வேண்டாம், விபத்துகள் வேண்டாம், நாச மோசங்கள் வேண்டாம், எதிர்பாராத செலவினங்கள் பிரச்சனைகள் வேண்டாம். பொல்லாத மனுஷர்களிருந்து, பொல்லாத பிரச்சனைகள்டிருந்து, வியாதிகள்டிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையில், ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, என்ன வியாதியாக இருந்தாலும் அதையெல்லாம் சிலுவையில் நீங்கள் ஜெயித்துட்டீங்க, நாங்கள் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி, ஈவன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் கூட பரவாயில்லை, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுது வியாதியின் கொடுக்குகள் முறிக்கப்படுவதாக, கட்டிகள் மறைவதாக, புண்கள் மறைவதாக, வேதனைகள் மறைவதாக, செயல்படாத அவயங்கள் செயல்படுவதாக,
நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக, மாடிப்படியில் இறங்க முடியாதவர்கள் இந்தியிலேருந்து அது செய்வார்களாக, சாப்பிட முடியல, தூங்க முடியல, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஐயோ வலிக்குதுன்னு சொல்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. விபத்தை சந்தித்து உருக்குலைந்து படித்திருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் எழும்படியாய் செய்யுங்க, அவர்களுக்கு மனம் இறங்குங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம், ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே பிஸ்னஸ் இழந்து போய், வருமானத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு செழிப்பான காலத்தை கட்டளையிடுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு சரியான ஒரு காலம் உயர்த்துங்க. வேலையில்லாத பிள்ளைகள் பல வருடமாக ஆண்டவரே கனியற்ற மரங்களாக இருக்கிறாங்க, நல்ல வேலைகளை தாருங்க. வேலையில் நிம்மதி இல்லாத பிள்ளைகள் டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரொமோஷன் வேணும், சேலரி வரலனும், போதுமானதாக இல்லை, எல்லாத்தையும் பிரச்சனையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே. வாலிப காலங்களில் பெற்றோர் கீழ்ப்படியாமல் இது வேணும் அது வேணும் சண்டை போடுற பிள்ளைங்க, கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்களில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள், போதைக்கு அடிமைகளாக இருப்பவர்கள், செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, பைக்கில் வேகமாக போகிறவங்க, ஹானை வேகமாக அடிக்கிறவங்க, அது பெரியவர்களுக்கு எவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும் தெரியல அவங்களுக்கு, அது எவ்வளோ பெரிய சாபம்னு தெரியல. பைக்கில் வேகமாக போய் அப்பாவியின் மேலே முட்டி அவர்களை கொன்று தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெற்றோருடைய கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளும். நீண்ட காலமாக திருமணத்திற்கு குழந்தை காத்திருப்பவர்களுக்கு அற்புதம் செய்யும். சொந்தமாக வீடு தாரும், இந்த நிலம் விற்கணும், இந்த பிரச்சனை முடியணும், ஒருத்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியே தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் ஆண்டவருடைய திருநாமத்தினாலே உலகம்ல இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்க. அமைதி சமானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய மதத்தவர்கள் உண்டு, மொழி பேசுகள் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாற்றையும் கர்த்தர் நன்மையாய் முடித்து தாரும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லோரையும் ஆசீர்வதியும். நான் ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளும் நீங்குவதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட அடைக்கலான்குருவி இல்லத்திற்கு காம்பவுண்ட் வால் தேவை ஆண்டவரே, ஃபேவர் பிளாக் ரோடு தேவை, தளம் தேவை, நீங்கள் உதவி செய்யுங்க. தங்குவதற்கு அநேக முதியவர்கள் தேவை, வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை. அப்பா, உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தேவஜனத்தில் நாவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவஜனத்தின் நாவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி, மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி, தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி, மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி, தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், என்றென்றும் இயேசுவின் கரத்தினா அன்றன்று தேவையை பெற்றிடுவே, என்றென்றும் இயேசுவின் கரத்தினா அன்றன்று தேவையை பெற்றிடுவே, ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே, ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே, தேவ
தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடி